ஓம் ராமாய நமக. இன்று அற்புதமான நாள். எல்லோரும் பின்பற்றக்கூடிய அற்புதமான ராமர் அவதரித்த நாளாகும். அதனால் நாம் எல்லாமல்ல இறைவனை வேண்டி அற்புதமான நாளில் சிந்தனைகளையும் நல்ல கருத்துக்களையும் மனதில் விதைத்து நல்லா வாழ்வதற்காக நாம் ராமனை ஒரு குருவாக எடுத்து முன்னேறி செல்லலாம். அதற்கு ஒரு சின்ன கருத்தை நான் இங்கு பதிவிடுகிறேன். மகாவிஷ்ணுவின் 7வது அவதாரமாக ராமர் அவதரித்தார். அப்படி ராமர் நமக்கு என்ன வழிகாட்டுகிறார்? இந்த 7வது அவதாரம் மனிதர்களுக்கு எப்படி வாழ வேண்டும், மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நமக்கு சில வழிமுறைகளை கற்றுத்தந்தார். 7வது அவதாரமாக தசரதனின் மகனாக பிறந்தார். இங்கே முக்கியத்துவம் என்னவென்றால், தந்தை சொல் தட்டாத ராமனாக இருந்தார். இதுதான் அற்புதமான கருத்து. ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைய காலகட்டங்களில் இந்த கலியுக வாழ்க்கையில் தந்தை மகன் உறவு கொடூரமான வஞ்சிக்கும் செயலை ஆற்றிக்கொண்டிருக்கிறது. தந்தை மகன் கோர்ட்டு வாசல்படிகளிலே, தந்தை மகன் வீதியிலே, தந்தை மகன் வீட்டுக்குள்ளே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் பல அடிதடி சண்டைகள், வெட்டுக்குத்து, பல இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். ஏன் இதுவெல்லாம் நடக்கிறது? கலியுகத்தில் சரியான வழிமுறைகளை படிக்காததாலும், சரியான குருவை தேர்ந்தெடுக்காததாலும் அவர்களின் சிந்தனைகள் மங்கிச் செல்கிறது. அதனால் நாம் ராமபிரானை ஒரு அற்புதமான வழிகாட்டியாய் எடுத்துக்கொண்டு நான் வாழ்க்கையில் எவ்வேறும் முன்னேற வேண்டும் என்பதற்கு அவரை போதனைகளையும், அவருடைய கருத்துக்களையும், அவருடைய ஸ்லோகங்களையும் படித்து வாழ்வில் முன்னேறுவதற்கு என்ன தேவையோ அதனை எடுத்துக்கொண்டு நாம் வெற்றியை அடையலாம். ஏனென்றால், தந்தை சொன்ன ஒரு வார்த்தைக்காக 14 ஆண்டு காலம் வனவாசம் மேற்கொண்டார். தந்தை சொல்லிற்காக. இது ஒரு கருத்து, அற்புதமான கருத்து. இதுதான் மிகப்பெரிய வழிகாட்டி. 2வது, தன்னுடைய 14 ஆண்டு காலம் ஒரு ஏகபத்தினி விரதம் போல் ஒரு காட்டில் தவம் இருந்தார். அந்த 14 ஆண்டு காலம் தன்னை நேசித்த, தன்னுடன் உள்ளமும் உடலும் சேர்ந்த அற்புதமான தன்னுடைய காதலி தேவதை, தன்னுடைய மனைவி சீதையை பிரிந்து இருந்தார். ஆனால் தந்தை சொன்ன வார்த்தைக்காக 14 ஆண்டு காலம் சீதையை பிரிந்தார். இது போதாதா? வாழ்க்கையின் அற்புதமான நெறிமுறைகள் இந்த 2 போதும். எல்லோருடைய வாழ்க்கைகளிலும் வெளிச்சம் கிட்டும், இருளிலிருந்து அகலலாம், நல்வழி கிட்டும், எல்லா கிரகங்களின் அற்புதமான நல்ல வித்துக்களை பெறலாம். அதனால் எல்லோரும் இந்த ராமபிரானை, இந்த அற்புதமான ராமநவமி நாளில் ராமபிரானை வழிபட்டு தாய் தந்தையருக்கு நல்லதை செய்க, மனைவியரை பேணி காத்திடுக என்று சொல்லி அற்புதமான இந்த நாளில் இந்த கருத்தை உங்களுக்கு பதிவிடுகிறேன். உங்களுக்கு ராமாயணம், சில இதிகாசங்களை படிக்க நேரமில்லை என்றால் அட்லீஸ்ட் இதை 1 நிமிடம் உங்கள் செவிகளை கடனாக கொடுத்து கேளுங்கள் என்பதை என்னுடைய தாழ்வான அற்புதமான வேண்டுகோளாக கேட்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.